கட்டாயம் அவரோடு இருக்கிறோம். இதைத்தான் 8:26 சொல்லுது. ரோமர் இல்ல, ரோமர் கழிச்சு கொண்டு வந்துட்டு அப்போஸ்தலன் அதுதான் சொல்றாரு. இதைத்தான் நான் ஆவி இருக்கிறேன்னு சொல்றேன். 8:26 அந்தபடி ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் நாமே வாக்கெடுங்க பெருமூச்சலோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அவர் நம்மளோட அவர் தொடர்ந்து இருந்து கொண்டு அவர் அதை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அப்படி வாழ்ற சனத்துக்கு நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு ஏதுவா நடக்குது. அற்புத அடையாளம் செய்து கொண்டு அதை நம்பிக்கொண்டிருக்கிற சனத்துக்கு நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு ஏதுவா இல்லை. கான்டெக்ஸ்ட் அதைத்தான் சொல்லுது. அதுக்கு பிறகு நன்றி மகளுடைய தீர்மானத்தின் படி அழைக்கப்பட்டுள்ளார். அவரில் அன்பு கூர்ந்த என்ன செய்வேன்? என்ன செய்வோம்? நாம ஆண்டவர் கற்பனையை கை கொள்ளும். 10 கற்பனை தரவா விளங்கி அதுல நாம நாளாந்த மினக்கட்டு ஐயோ இந்த ஆண்டவர் எவ்வளவு அறியாமையா இருக்கிறது நாமல் உணராட்டி நாமல் நம்பிக்கொண்டிருப்போம், பரலோகம் போவோம். ஆனா அங்க நிக்கலாம் தெரியும், இடக்கை பக்கம் நாங்கள் நிற்கிறாது. ஐயோ இனிமேல் ஒன்று செய்யலாது. அதுக்கு பேர் ஆல்மோஸ்ட் கிறிஸ்டியன்ஸ். நம்பிக்கொண்டு நடந்து போனாங்க, கடைசியில நரகம். ஆனா ஆண்டவர் அப்படி நம்ம சொல்லவே இல்லை. ஆண்டவர் நம்பிக்கை தந்திருக்கிற எந்த ஆவி இருந்தா என்னில் அன்பு கூறுவீர்கள். என்னில் அன்பு கூறுறவன் கட்டாயம் இந்த கற்பனைகளை கை கொள்வான். நீ இந்த கற்பனைகள்ல டக்டிக் டோஸ் விளையாடுற, ஆனா பெரிய பவரா வரம் இருக்கண்டு பீத்தி திரிகிற நீ சொல்லுவோம் பாரு. மற்றவனாக மாத்தலாம், பரிசுத்தாவியர் என்ன மாத்தலாது இல்லடாப்பா. அதனால நீ ஒன்று மனம் திரும்பி இல்லாட்டி இப்படியே நேரம் போயிருவேன். இதைத்தான் அகல இந்த அடிப்படையில நாம விளங்கிக் கொள்ளுறோம். பரிசுத்தாவியானவர் இதுகளை நான் சொன்னது அப்ப நான் சொன்ன நம்பர் 1 இதுக்குள்ள ஒன்று ஒரு மனுஷன்ல பரிசுத்தாவியானவர் இருக்கலாம், ஆனால் அவன் மறுபடியும் பிறக்காதவனாக இருக்க முடியும். ஒரு மனுஷன்ல பரிசுத்தாவியானவர் இருக்கலாம், ஆனால் அவன் மறுபடியும் பிறக்காதவனா இருக்கக்கூடும். அவன் சொல்றோம்ல, நல்ல படிப்பாளிகள் பெற்றும் நிபுணத்துவங்கள் இத்தனையே அத்தனையே இந்த பிள்ளைகளுக்கு எடுத்தது படிச்சதுகள் இந்த என்ஜினியரிங் டாக்டர் அது இதண்டு திறமான ரிசல்ட்ஸ் எல்லாம் 3A அதுல இது நம்ம எடுத்தது நாம சொல்லி பேப்பர் எல்லாம் போடுறாங்க. அது ஆக்டர் செயல், பரிசுத்தாவின் செயல். பரிசுத்தாவி இல்லாம ஒரு நேரம் அப்படி மாற்றல் எடுக்க இயலாது. பரிசுத்தாவியானவர் இருந்தா அவர் வேலை செய்தாதான் அந்த வரம் அவளுக்குள்ள இருக்குது. ஏண்டா அந்த அறிவை கொடுக்கிறது ஆவியானவர் தான். அந்த பரிசுத்தாவியானவர் அவர்கள இருந்தபடியத்தான் அதுகள் இப்படி மாற்றெடுத்தார். அதுக்காக நினைச்சிடக்கூடாது பரலோகம் போயிருந்தோம். ஏண்டா வரம் என்று நாம நினைக்கிறது வெறுமனே இந்த அந்நியவாச பேதுரத்திர விளையாட்டு மட்டும் இல்லை. இதுகள் திறமான வரம். அதை விட 3As எடுக்கிறது, டாப் பண்ணுறது, அப்படியே 23 பேர் டாக்டர் ஆகிறது, அப்படியே 35 பேர் என்ஜினியர் ஆகிறது. திறம் கிளாஸ்லே அவ்வளவு பேர் 3 ஓடுறார். யாரு கொடுத்தது அந்த வரம்? பரிசுத்தாவி இல்லாம அவங்க அப்படி எடுத்திருக்கமா? ஏலாது. ஏண்டா எந்த வரமும் பரிசுத்தாவியினர் தான் கொடுவர்றது. அப்ப இதை விட கேள்வி ரிசல்ட்ஸ் அப்படி படான எடுத்தா எங்க ஒரு வேலையும் இல்லையா? பேச்சுக்கு கூட பரிசுத்தாவியர் வேலை செய்யல. ரிசல்ட்ஸ் அப்படி கம்மியா வந்திருக்கு. விளங்குதோ? பரிசுத்தாவியர் தான் கட்டாயம் வரங்கள் வேலை செய்யும். வரம் வேலை செய்யறதாலும் நினைச்சக்கூடாது பரலோகம் போகும். ஆனா மெய்கிறிஸ்தவர்களாக இருந்தா வரமும் நல்லா வேலை செய்யும். இது இந்த படிப்புகளும் பரலோகமும் போகும். ஆமே. ஆனா பரிசுத்தம் இருந்தா கடைசி வரைக்கும் பேசுறத மாட்டோம். பரிசுத்தம் இருந்தா கடைசி வரைக்கும் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் பி ஹீல்ட் என்று இந்த சூனிய வித்த விளையாட்டுகள் எல்லாம் செய்ய மாட்டோம். அதெல்லாம் பைபிள் எழுதாத காலத்துல நடந்த விஷயங்கள். இது பரிசுத்தாவியர் செய்யறதே இல்லை. ஆனா 3A கொடுத்த நல்ல ரிசல்ட், நல்ல முன்னேற்றம் மேம்படுத்துற பரிசுத்தாவியுடைய வேலை. அவர்களை வேணுமென்ற ஒப்பிடுவோம், இதுகளை ஒப்பிட மாட்டோம்.
இல்ல அதெல்லாம் சொல்றோம். மறுபடியும் பிறக்காமலும் நல்லா படிக்கலாம் ஆக்கள். தேவன் மகிமைப்படுறார். அதாலயம் எவ்வளவு பொறுமையோட உங்களுக்கு இந்த இவ்வளவு படிப்பை தந்த நான் என்ற ஞானம் அறிவுகளை என்ன செய்த நீங்க கடைசி அதில் அது காமன் கிரேஸ் என்று நாம சொன்னா பொதுவான கிருபைகள். அதுகள் பொது கிருபைகள் பரிசுத்தாவியாதான் பெருசு. இரண்டாவது, ஒரு மனுஷன் பரிசுத்தாவியை பெற்றிருக்கலாம், ஆனால் அடிமைத்தன ஆவிக்கு உட்பட்டிருக்க முடியும். அடிமைத்தன ஆவிக்கு உட்பட்டிருக்க முடியும். ஒரு பரிசுத்தாவியை பெற்றிருந்தும் அடிமைத்தன ஆவிக்கு உட்பட்டிருக்க முடியும். என்ன பரிசுத்தாவியை பெற்றுகிறோம், பொண்டேஜ் ஆஃப் ஸ்பிரிட், அடிமைத்தன ஆவி என்று சொல்றோம். நாங்கள் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறபடியா நாங்கள் அடிமைத்தனத்தின் முகத்துக்கு உட்படாமல் அப்பா பிதாவின் அழைக்கத்தக்க புத்திர சுயத்தின் ஆகிய பெற்றிருக்கிறோம். பரிசுத்தாவியில் இருக்கிற மனுஷர்கள் கடவுளை டெரரா பார்க்கிற ஆக்கள் இல்லை. பரிசுத்தாவியை உண்மையா பெற்றிருக்கிற அட்வான்ஸா பெற்றிருக்கிற ஆக்கள். ஆண்டவர் நமக்கு பயங்கரவாதி என்று பார்க்கிற ஆக்கள் இல்லை. ஆனா எங்களுடைய ஆண்டவர் பயங்கரவாதி, அவருக்கு பயங்கரமா நடக்கிற ஆக்களுக்கு பயங்கரவாதி. ஆனா எங்களுக்கு அவர் பயங்கரவாதி இல்லை. ஏனென்றால் அவர் எங்களுடைய அப்பா பிதா. எந்த பிதா என்ன நேசிச்சபடியால எனக்கு தன் ஆவியம் தந்து தன் குமாரனையும் மரிக்க கொடுத்து என்ன அவர் சேர்த்திருக்கிறார். அதனால அவர்கிட்ட நான் போயிருக்கிற ஏதோ அவர் ஜட்ஜ் மாதிரி வச்சுக்கொண்டு இந்த என்ன கொலைக்கு தீர்மானிக்க உனக்கு தூக்கு தண்டனை தான் என்று தீர்க்க போறவர் இல்லை. என்ற அப்பா எனக்கு அவர் வா மகனே என்ன வேணும் என்று கேட்டு அவர் என்ன கூப்பிடுறார். ஏனென்றால் என்ற அப்பாட விருப்பப்படி நடக்கிறையாள்னா அதனால என்ற அப்பா எனக்கு பயங்கரவாதி இல்லை. அவர் கணவருக்கு பயங்கரவாதி, வேறவர் யாக்களுக்கு எங்களுக்கு பயங்கரவாதி. யாருக்கு பயங்கரவாதி இல்லை? அவருடைய ஆவி அட்வான்ஸா பெற்ற ஆக்களுக்கு, அச்சாரமா பெற்ற ஆக்களுக்கு அவர் பயங்கரவாதி. அவர் கோபத்தின் கடவுள் அல்ல. யாருக்கு? அவர் ஆவி அட்வான்ஸா பெற்ற ஆக்களுக்கு. அவர் சரியான கோப கடவுள். யாருக்கு? அவரை யாராவது எதிர்த்தா அவர் பட்டு பயங்கர கோபத்தை ஊத்துற இயேசு கிறிஸ்து கோபத்தை ஊத்துற. கடைசி வரைக்கும் தண்டை பிள்ளைகளுக்கு மேல அவர் ஊத்துறவர் இல்ல. அவர் தண்டை பிள்ளைகளுக்கு மேல தண்டை அன்பின் ஆவியைத்தான் ஊத்துற. அவராலே அந்த அன்பை நாங்கள் அந்த ஆவியை அவர் எங்களுக்கு தந்ததினாலே நாங்கள் அவர் எங்கள் அன்பா இருக்கிற அறிஞ்சிருக்கிறோம். அதனால பரிசுத்தாவியானவர் சபையில இருக்கலாம். யாரு? நாங்க காட்டின அந்த கேஸ்கள் மேல் பிலேயாம், ஜூதாஸ், சவுல் இப்படி கனவேல நாமல் காட்டலாம் இல்ல. அப்போஸ்தலன் எபிரேயர்ல சொல்ற மாதிரி அவர்கள் பரிசுத்த ஆவிய என்னுடைய ஈவை அனுபவித்தோம், பரிசுத்த ஆவிய ருசித்தோம் என்று அவர் சொல்றாரு நினைக்கிறேன். ருசி காண்றார். எபிரேயர் எபிரேயர் 6 எபிரேயர் 6 ஆமா. ஒரு தரம் பிரவாசிப்பிக்கப்பட்ட ஒதுக்கா கந்திரக்கப்பட்ட கந்திரக்கப்பட்டவன் சொல்றோம் இல்லையா? பரம ஈவை ருசி பார்த்து கடவுளுடைய அந்த கிருபைகளையும் தங்கள்ல அனுபவிச்சு பரிசுத்த ஆவியை பெற்றோம். இந்த கேஸ் தான் சொல்றோம். எது இந்த கேஸ்? இந்த வரங்களை செய்து கொண்டு தெரிஞ்ச கேசுகள், 10 கட்டளை கீழ்ப்படிஞ்ச கேசுகள் இல்லை. இதுல சொல்லப்பட்ட 10 கட்டளை கீழ்ப்படிஞ்ச பரிசுத்த ஆவியானவர் பரலோகம் கொண்டு போறார் இந்த ஆள். அந்த மாதிரி கேஸ். ஏன்னா 10 கற்பனை படி நடக்கிற ஒரு காலம் குமாரனை மறுதளிக்க மாட்டானே. ஏன்னா அடுத்தது மறுதளிச்சு போனவர் எல்லாம். அயல தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்து மறுதளிக்கிறவர். அப்ப நாங்கள் புதிய வானம் புதிய பூமி பாவமே இல்லாம ஐயோ இந்த பாவத்தினுடைய அவலம் இல்லாம கடவுளே சமாதானமா ஆறுதலா உம்முடைய வார்த்தையை சொல்ற சனங்களோட வாழ்வோம் நாம. அதான் இந்த புதிய வானம் புதிய பூமி. அங்க போய் நாம குஷியா வாழ்றதுக்கு நான் போவே இல்லை. பாவம் வேண்டாம். அதால வீணாக அழுகையும் யோசனையும் கவலையும் என்ன செய்யறது என்ன செய்ய போறோம் என்ற எந்த ஒரு இந்த மொக்கு கதைகளும் தேவையில்லை. உம்முடைய கட்டளையின்படி நடக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்துல நாங்கள் எப்பயுமே நிற்கிறோம். உம்மை தரிசிச்சு கொண்டிருக்கிறோம். அதனால நாங்கள் அவ்வளவு பாக்கியவான்கள். உம்முடைய ஞானத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் ஞானமா நடப்போம் அந்த பூமியில். சின்னல இருந்து பெருசு வரைக்கும். இது சின்ன வயசுல ஒழுங்கா படிக்கல, பெரிய வயசுல வந்து எல்லாம் மாட்டம் காணுது.
இது பெரிய சின்ன வயசுல கொஞ்சம் ஒழுங்கா படிச்சது, பெரிய வயசுல எல்லாம் தனக்கு தெரிஞ்சோன்னு சொல்லி தாங்க திறமை நடத்தி எல்லாத்தையும் நாசமாக்கியது. அதுல பாவம் விடுவதில்லை இங்க, ஆனா அங்க பாவமே இல்லை. அதனால தேவனுடைய கற்பனைகளை மட்டும் செய்கிற யாக்கள் அங்க இருக்கிறபடியால அவர்களோடு சேர்ந்து நாமளும் ஞானிகளை நன்மையா வாழும். அதுதான் பரலோகம். ஆனா இதுகள் எபிரேயர் 6 சொன்னியாக்கள், ஓ பரலோகம் அப்படியா, தேவன் அப்படியா, புதிய வானம் அப்படியா, அப்ப இந்த பூமியில எவ்வளவு இந்த பாவம் என்றெல்லாம் கேட்டு எல்லாம் வேண்டி போட்டு பிறகு மறந்தளிச்சு எங்களுக்கு அதுல நம்பிக்கை. நாங்களும் ஒவ்வொரு காலமா என்ன யோசிச்சு இப்ப யாரு போய் கதைக்கிறது? அவ பரிசுத்த எங்களுக்கு தெரியாத பரிசுத்தாவியா? ஆனா இப்ப பரிசுத்தாவியே இல்லைன்னு சொல்லுது. பரிசுத்தாவிக்கு எதிராக நடக்கணும். அது அப்பையும் அப்படிதான் நடந்தது, இப்பயும் அப்படித்தான் நடக்குது. முந்தி வாயால பெருசா சொல்லல, இரண்டு அற்புத அடையாளம் செய்து கொண்டு தெரிஞ்சது. இப்ப அந்த அற்புத அடையாளம் எல்லாம் சும்மா டுபாக்கூர் என்று விளங்கினபடியால, இனியும் மாத்தையில சனம் என்றபடியால இப்ப பாவத்தை ஓப்பனா செய்ய தொடங்கு. முந்தி அதே பாவம் தான். அதனால தான் சொல்றோம், அடிமத்தன ஆவியை பெற்றிருக்கிறவர்கள் பரிசுத்தாவியையும் பெற்றிருக்கிறார். ஆனா மெய்யான பரிசுத்தாவியினுடைய நித்திய ஜீவனுக்காக பரிசுத்தாவியை பெற்றுள்ள ஒரு காலம் அடிமத்தன ஆவிய பெற இயலாது. மூன்றாவது, ஒரு மனுஷன் பரிசுத்தாவிய தன்னில கொண்டிருக்க முடியும், ஆனால் பரிசுத்தாவியை எதிர்த்து நிற்கவும் முடியும். ஒரு மனுஷன் தன்னில பரிசுத்தாவியை கொண்டிருக்க முடியும், ஆனால் பரிசுத்தாவியை எதிர்க்கவும் முடியும். அந்த ஜூதர்களை போல பரிசுத்தாவியை எதிர்த்து நின்றவர்கள் நீங்கள் அல்ல. அப்போஸ்தலனாத வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களே, உங்களுடைய பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்தாவிக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள். ஆனா ஜூதர்களுக்கு தான் பரிசுத்தாவி பிரிவு நல்லா தெரியும். பரிசுத்தாவியினுடைய செயல்கள் அவர் எப்படியெல்லாம் கிரியை செய்கிறார் என்பது வடிவா தெரியும். தங்களையும் அதனுடைய நன்மைகளை அனுபவிச்சார்கள். ஆனா பரிசுத்தாவியான கொடுக்கப்படுற புத்திர சுவிகாரம், பரிசுத்தமாகுதல், நீதிமானாகுதல் எல்லாம் இது ரெண்டு மக்கள்ல இல்ல. வெறும் வரம் மட்டும் வேலை செய்தது. என்னென்ன இல்ல? பரிசுத்தாவியில் கொடுக்கப்படுற நீதிமானாகுதல் இல்ல, பரிசுத்தமாகுதல் இல்ல, மகவேற்பு இல்ல, மனம் திரும்புதல் இல்ல. ஆனா பரிசுத்தாவியானவர் அவர்கள வேலை செய்கிறார். பைபிள் அதை காட்டுது எங்களுக்கு. அப்போஸ்தலர் 7:51 அதை நீங்கள் வாசிப்பாரு. அடுத்த விஷயம், ஒரு மனுஷன் நாலாவது ஒரு மனுஷன்ல பரிசுத்தாவியை இருக்க முடியும், ஆனால் மன்னிக்கப்பட முடியாத பாவத்தை அவன் செய்ய முடியும். மன்னிக்கப்பட முடியாத பாவத்தை அவன் செய்ய முடியும். ஆனா பைபிள் சொல்லுது, தேவன்ற பிள்ளைகள் ஒரு காலம் இந்த மன்னிக்கப்பட முடியாத பாவம் செய்ய மாட்டேன். மன்னிக்கப்பட முடியாத பாவம், அன்பார்டனபிள் சின், அது பரிசுத்தாவிக்கு எதிராக செய்யப்படுற செயல்கள். பரிசுத்தாவியானவர் உணர்த்த, பரிசுத்தாவியானவர் சொல்ல, பரிசுத்தாவியானவர் இது வேண்டாம் என்ற, பரிசுத்தாவியானவர் இது பிழையண்ட, திருப்பி திருப்பி பரிசுத்தாவியானவர் ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவிக்கு விரோதமாக பாவம் செய்கிறது. பரிசுத்தாவிக்கு விரோதமாக பாவம் செய்தா கிறிஸ்து என்ன சொன்னார்? நான் மன்னிக்க மாட்டேன், நான் மன்னிக்கவே மாட்டேன். பரிசுத்தாவிக்கு விரோதமாக பாவம் செய்ய, பரிசுத்தாவி என்னத்துக்காக கொடுக்கப்பட்டவர்? அவர் பாவத்தை குறித்து உணர்த்த, அவர் உணர்த்துறார். ஆனா நாமல் பாவம் செய்வோம். அப்ப பிறகு இனி யார் உணர்த்துறது? கிறிஸ்தனர். அப்படின்னா இனி மன்னிக்கல. அதாவது வேறு மன்னி நீ பாவம் செய்ய வலிக்கிட்டா பிறகு என்ன அவனை மன்னிக்கிறதுனா? இனிமேல் மன்னிக்கவில்லை அந்த பாவத்துக்கு. இது பழைய ஏற்பாட்டிலையும் இருந்ததுதான். மன்னிக்கப்பட முடியாத பாவம், அதுல மன்னிக்கப்பட முடியாத பாவம். யாராவது ஒருவன் தெரிஞ்சு கொண்டு பாவம் செய்தா அவனுக்கு செலுத்தத்தக்க எந்த ஒரு பலியும் இல்லை. ஆண்டவர் எந்த செய்கிறவன் தெரிஞ்சு கொண்டு பாவம் செய்தா எனக்கு இந்த காணிக்கையை பலிய கொண்டு வாண்டு அவன் சாகணும். தெரிஞ்சு கொண்டு செய்து கொண்டு என்ன என்ன பரியாசம் பண்ண வாரியும். அதுல பழைய ஏற்பாட்டிலே மன்னிக்கப்பட முடியாத பாவம் இருந்ததா?
தெரிஞ்சு கொண்டு வேணுமென்று சொல்ல சொல்ல அந்த பாவத்தில் நின்று கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு எந்த காணிக்கையும் பலியும் கர்த்தர் ஏற்றுக்கொள்றது இல்லை. அதைத்தான் புதிய ஏற்பாட்டில் சொல்ற, இங்க அந்த ஊத்தின எண்ணெய் போஜன வெளியேயோ அல்லது அந்த நெருப்பு எல்லாம் அதுல பரிசுத்த ஆவியினுடைய பரிசுத்த ஆவிக்கு அடையாளங்கள். பரிசுத்த ஆவி இல்லாம பலி செலுத்த இயலாது. ஆனா அதே ஆவியோட சொல்ல சொல்ல நீ இன்னும் நான்கு கொண்டு 10 கட்டளையில மீறி ஒரு நாள் கட்டளையில உங்க சொந்த பேச்சை கதைச்சு கொண்டு அது அனாவசியமா தேவை இல்லாம அது நீ வேற யோசனை வச்சுக்கொண்டு உலகத்து சிந்தனை நாளைக்கு வேலை இன்றைக்கு அதுக்கான பிசினஸ் பார்த்தா சொல்ல சொல்ல செய்ய பிறகு பாவம் பண்ணிக்கப்படுறது. உனக்கு தேவன்ற கோபாக்கின குற்ற காலையில் மட்டும்தான் கட்டாய் நீ பரலோகத்தை பரிசுத்தாவியை பற்றி ஆள் அப்படி நீ நடந்தியண்டா ஏண்டா அட்வான்ஸா பெற்றியாக்கள் ஒரு நாளும் அப்படி நடக்கணும். அது தேவன்ற வசந்து பயந்து வேண்டாம். இன்றைக்கு நம்ம சொந்த பேச்சு வேண்டாம். நாம வேதத்தை பற்றி ஏதாவது உங்களை நாங்கள் ஏதாவது கட்டுகள்ல இருந்து விடுதலை ஆக்கணுமா, அதுகளுக்கு வேதபூர்வமா ஏதாவது ஆலோசனை சொல்லணுமா சொல்லலாம். அது கதை இப்போ மற்றபடி வேண்டாம். உங்களை சொந்த கதை சோக கதை வேற ஒன்றும் வேண்டாம். என்னாலும் ஒன்றும் செய்யலாது. அல்ல அதை ஜலம் பண்றவன் அவ்வளவுதான் முடிஞ்சு. அதையே கேட்டு அப்படியா ஓ அப்போ இது சொந்த கதையா போச்சுதெல்லாம். நீ ஏதாவது உடன்படிக்கையின் உப்பால் சாரமேற்றது 10 கற்பனை அந்த உடன்படிக்கையில 10 கற்பனை அது எல்லாத்திலையும் உப்பாக சேர்ந்திருக்கணும். பேசக்களையும் 10 கற்பனை, பாக்களையும் 10 கற்பனை, நாம ஆக்ஷன்லையும் 10 கற்பனை, ஓடுறதுக்கு பேர் தான் உப்பால சாரம் ஏறது. ஏண்டா உப்பு பாதுகாக்குது, 10 கற்பனை நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்குது. அதன் உடன்படிக்கையின் உப்பு அதை விட்டு போட்டு பரிசுத்தாவியன் அவரை துக்கப்படுத்தி வேணும் வேணும் என்று எதிர்த்து நின்று மாய்மலமா நாம ஒரு மனுஷன் நடந்தார் பிறகு நின்று தேவன் கிறிஸ்து நம்மளை மன்னிக்கிறார். நான் மன்னிக்க மாட்டேன். அதில் நாங்கள் விளங்கலாம். நான் அந்த ரெண்டாவது சொன்னது அடிமைத்தன ஆகிய பிறகு அந்த அடிமைத்தன ஆகி காயின் பெற்றது. ஐயோ இந்த 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 என்ன தண்டனை எனக்கு பெருசு. காயின் ஆண்டவரை தகப்பனா பார்க்க இல்ல, தகப்பனா பார்க்கவும் மேலாது. ஏதாவது படுபயங்கரான பாவி, முதல் கொலை செய்த ஊத்தவாடி கட்டாயம் நிறைந்தான் போவோம். அதுக்கெல்லாம் மன்னிப்பு இல்லை. ஆகையால ஆண்டவர் டெரராத்தன் அவன் பார்த்தான். ஆண்டவர் எல்லாரையும் திரட்டி போட்டு ஆண்டவர் அவனுக்கு நீ போய் எல்லாம் போட்டு சொல்லி அவர் ஆதாம திரத்தின அதே அந்த கிழக்கு பக்கமா அவர் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டியத்தை வச்ச எல்லா தூதர்களோ இந்த பாவி வேறுமண்டு போய் அதுக்கு எதிராக கூடாரம் போட்டு நகரம் கட்டினான். விளங்கிக் கொள்ளுங்க, கொஞ்சம் கூட கடவுளுக்கு பயம் இல்லை. ஆனா பயம் மாதிரி நடிப்பு. ஐயோ இதை சாய்ப்பானார். ஆனா உள்ளுக்கு சரியான குரோரம் ஆண்டவருக்கு எதிராக. ஆண்டவர் பயப்படுத்தி வச்சது கூட பயப்படாம போய் முன்னுக்கு இருக்குது. அது அதுல அப்படிப்பட்ட கேஸ் அல்லது ஜூதாஸ் மாதிரி கேஸ். அது தேவனால வர்ற தண்டனைக்கு தான் பயப்படுமே தவிர என்று ஆண்டவற்ற மதிப்பு கட்டு போவேண்டு கவலைப்பட்டு அதுக்கு நடுங்கி ஐயோ நான் செய்யக்கூடாது தங்கடலிருந்து விலகிற ஆட்கள் இல்லை. அதெல்லாம் சொல்லும் பரிசுத்தாவி இருக்கிறவன் தண்டனையை வச்சு கொண்டு கட்டளையை கை கொள்ற ஆள் இல்லை. தேவனுடைய இருக்கிற நேசத்தால கற்பனையை கை கொள்ற ஆட்கள். நாங்களே இவ்வளவு ஓம் கலைப்பு தான், எவ்வளவு ஒரே ஆள் தான், 3 வீர சங்கம் தான், நமக்கும் போய் வந்து இவ்வளவு டைம் நமக்கு சரியான உடம்பும் இருந்து எழும்பி மற்ற நாள் எல்லாம் இப்படி இருக்கிற இல்ல. ஆனா இன்றைக்கு இருந்து எழும்பி எல்லாம் செய்ய உடம்பு நோத்தான். ஆனா நாங்கள் ஏன் அதை செய்ய வாரோம்? ஏன்னா நாங்கள் எங்களுடைய ஆண்டவரை நேசிக்கிறோம். ஐயோ அவற்ற நாள்ல அவரை சந்திச்சு அவற்ற பக்கமே கிடந்து பரவாயில்ல நம்மளுக்கு ஐயோ இந்த காலமா நமக்கு ஏதாவது பட்டியல இருந்தாலும் ஏதோ குளிசைய போட்டு வச்சுவோம். ஆண்டவர் பார்க்கட்டும், நமக்கு இதுவெல்லாம் தடையா இருந்தாலும் வந்து சேவன்னா ஆண்டவரே நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கு. இன்றைக்கு ஒரே ஒரு நாள் தான் எனக்கு தந்த நாள். அந்த நாள்ல வராம பிறகு அடுத்த நாள் வரைக்கும் நான் எனக்கு காத்து இருக்கிறது. இயேசுவே நீர் உயிர்த்தெழுந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை நீர் அவர்களுக்கு வந்து சமாதானம் சொல்லிட்டு போனு. பிறகு தோமா இன்றைக்கு இல்லாட்டி தோமா சொன்ன தான் தொட்டு பார்த்தா தான் நான் நம்புனு. ஆண்டவர் பொறா வாரம் நாளைக்கு கண்டு திங்கக்கிழமை வந்து டிமி கண்டு இறங்கி நிக்கல. ஆண்டவர் 7ஆம் நாளுக்கு பின்னர், அதாவது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் நாள் தான் அவர் திரும்ப வந்தார். அதுல கிறிஸ்துவ மிஸ் பண்ணி நீ வந்தா அந்த நாள் மிஸ்டிங் தான். இனிமேல் அது அடுத்த அவருடைய அப்பாயின்மெண்ட் எல்லாம் முடிக்கல. அவருடைய அப்பாயின்மெண்ட் லார்ட்ஸ் டே மட்டும்தான். அதுல அவற்றை விசேஷித்த ஸ்பெஷல் பிளஸிங்ஸ்
மிஸ் ஆச்சு. என் ஆண்டவரே உண்மை காணாம என்னட்டு நாங்கள் உண்மை பாடாம இவ்வளவு தேர்வு செய்ய இவ்வளவு கரியல் செலுத்தாம என் ஆண்டவரே பிறகு ஐயா அது உனக்கு அது நல்லது இல்லையா ஆண்டவரே பிறகு இந்த 6 நாள் எப்படி ஓடும் எனக்கு அதனால நான் தருவேன். அப்படி வந்து நாங்கள் எங்களை தேவனை சேவிக்கிறோம் இல்ல. நாம அந்த அந்த கேடுகட்ட எதிரிய ஜூத மனுஷரை போல எப்ப முடியும் ஓய்வினால் ஐயோ இது காலமே மிகவும் ஐயோ சரியா கஷ்டமா இருக்கு என்ன போகுது நாள் என்று சொல்லி இல்ல நாம் அப்படி ஐயோ நாள் முடிஞ்சு போகிறா எப்படி என்று தான் நாமல் யோசிக்கிறோம். அதனால நாங்கள் கடவுள் கொல்லுவார் வெட்டுவார் என்ற பயத்திலே இல்ல கடவுளை தேடுறது. எங்களுக்கு அவர் ஏற்கனவே கொண்டு குவிச்சு முடிச்சுட்டார். எங்களை அவர் தீர்த்திருக்கிறார் விஷயங்கள். அதனால இப்ப எல்லாம் நாம நடக்கிறது என்ற ஆண்டவற்ற கற்பனை எவ்வளவு ஞானம், அதன்படி நடந்தா எவ்வளவு சுகம். தேவனை நேசிச்சா நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அதெல்லாம் அவர் பார்த்துக் கொள்ளுவார். அதுக்காக கத்துறது. அதுல இது அடிமைத்தன பயம் அல்ல, இது அப்பாவிதாவி என்று கூப்பிட புத்திர சுயார உறவின் அந்த ஆவி. அதுல இதனால நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஒருவன் பரிசுத்தாவியை பெற்றிருந்தாலும் நரகம் போகலாம். ஃபுல் ஸ்டாப். அதனால பரிசுத்தாவி உன்னில இருக்கிறாரண்டா எந்த விதத்துல பரிசுத்தாவி தான் நரகம் போக மாட்டேன் பைபிள் சொல்லுது. 10 கட்டளைப்படி நடந்தா மட்டும்தான் பரிசுத்தாவியானவர் நம்மள இருக்கிறார்ன்றது ஷோ பண்ணலாம். 10 கட்டளைப்படி நடக்கலையோ நாம பரிசுத்தாவியானவருக்கு ரீகாவிடுறோம், அல்லது பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு பொதுவான விதத்துல இருக்கிற நாம சுசி பார்த்து விட்டுட்டு போயிடும் நரகம் நிச்சயம். அதனால நம்மளை நிதானிப்போம், மற்றவர்களை கவனிப்போம். பரிசுத்தாவி தங்களுக்கு பிதற்றி பீத்தி கொண்டு திரிகிறாக்களை யோசிப்போம். என்ன 10 கட்டளையில என்ன செய்து கொண்டிருக்காங்க பாவி. 1ஆம் கற்பனை எப்படி, 2ஆம் கற்பனை, 3ஆம் கற்பனை, 4ஆம் கற்பனை, 5ஆம் கற்பனை எப்படி, 6ஆம் கற்பனை எப்படி, 7ஆம் கற்பனை எப்படி, 8ஆம் கற்பனை எப்படி என்று சொல்லி நாம ஆக்களை நிதானிச்சா தெரியும் வந்தால பரிசுத்தாவி இருக்கா இல்லையா. விளங்குதா? 10 கற்பனையில தரோவா இருப்போம். அதான் தேவனை நேசிக்கிறதுக்கான ஒரே ஒரு அளவு. கிறிஸ்துதாமி எங்கள் எல்லாரிலும் மிகவும் இலக்கம் கொண்டு தொடர்ந்து தம்முடைய